Hi friends, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் நல்ல ஒரு பர்சன் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய சில க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஏரியாலேயோ இல்லை சென்னையிலையோ இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னு வேணும்னா அவங்க ஒரு சிஎஃப்பி படிச்சிருந்தாலோ இல்லை என்ஐஎஸ்எம்மோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கையாக இருக்கணும். அதாவது அவங்களுடைய ஃபேமிலிக்கான ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் கோச்சாக இருக்கணுமே தவிர செல்லிங் ப்ராடக்ட் லைக் பேங்க்ஸில் போனீங்கன்னாக்கா செல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சேல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூடில் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செபியோடைய ஆம்ஃபி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஆர் செபி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்கள மட்டும் நீங்கள் பாருங்கள். நாலாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர எல்லா யூடியூப்பில் வர சேனல்ஸில் வர ஃபினான்ஷியல் அட்வைசர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் நம்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க சமையலை பற்றி நல்லா பேசினாங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எது பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபின்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் அண்ட் நல்ல ஒரு ஆம்ஃபியோட வெப்சைட்டில் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெஸ்ட்டான போர்ட்ஃபோலியோ வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியோட ஃபினான்ஷியல் அட்வைசரை அணுகிக்கோங்க.